सद्गुरु साईनाथ महाराज की जय. சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸ்ரீ ஷீரடி சாய் சகஸ்ரநாமாவளியின் விரிவுரை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து 231வது நாமம் கர்ம அகர்ம விசேஷனாய நமக. எவ்வினை தலைப்படுத்தும் எவ்வினை தலைப்படுத்தாது என்று பகுத்தறியும் தெளிவு பெற்றிருந்தவருக்கு நமஸ்காரம். 232வது நாமம் கர்ம பீஜ ஷயம் கர்த்ரே நமக. ஊழ்வினையின் விதையை அழிப்பவருக்கு நமஸ்காரம். 233வது நாமம் கர்ம நிர்மூலன ஷமாய நமக. ஊழ்வினையை வேறறுக்கும் திறம் படைத்தவருக்கு நமஸ்காரம். 234வது நாமம் கர்ம வியாதி வியபோகின நமக. ஊழ்வினையால் விளையும் வியாதிகளை விரட்டியடிப்பவருக்கு நமஸ்காரம். 235வது நாமாவளி கர்ம பந்த விநாசகாய நமக. ஊழ்வினையின் பிணைகளை முழுமையாக நாசம் செய்பவருக்கு நமஸ்காரம். 236வது நாமம் கலிமல அபஹாரினே நமக. கலியுகத்தின் தீங்குகளை அகற்றிவிடுபவருக்கு நமஸ்காரம். 237வது நாமம் கலௌ பிரத்யஷ தெய்வதாய நமக. கலியுகத்தின் கண்கண்ட கடவுளுக்கு நமஸ்காரம். கண்கண்ட தெய்வம் எனும் தலைப்பில் ஒரு அற்புத நூல் உண்டு. திரு எஸ் சேஷாத்ரி அவர்கள் எழுதியது. அகில இந்திய சாயி சமாஜம் வெளியீடு. இந்நூல் படித்து பயனடையுங்கள். 238வது நாமம் கலியுக அவதாராய நமக. கலியுக அவதார புருஷருக்கு நமஸ்காரம். நம்மிடையே நடமாடிய தெய்வமான காஞ்சி பெரியவர் சொல்லுவார், கலியுகத்தில் அசுரர்களோ இராட்சசர்களோ கிடையாது. அவர்களுடைய துஷ்ட குணங்கள் எல்லாம் மனித குலத்தின் மனத்துள் புகுந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை சம்ஹாரம் செய்ய வேண்டுமென்றால் மனித இனத்தையே சம்ஹாரம் செய்ய வேண்டும். அது பகவானின் நோக்கமன்று. ஆகவே காலத்துக்கேற்றவாறும் செய்ய வேண்டிய காரியத்திற்கு ஏற்றவாறும் பகவான் பல ஞானிகளாக வடிவேற்று கொண்டு தோன்றுகிறான். மனித குலத்தை நல்வழிப்படுத்துகிறான். கலியுகத்தில் ஞானிகளே பகவானின் அவதாரங்கள். இதன் திருக்குரானின் குறிக்கோள் என்னவென்றால், மனிதனை இந்த நேர்வழியின் பால் இழுப்பதுதான். எந்த வழிகாட்டுதலை மனிதன் தன் விழிப்பின்மையினாலும் அசட்டுத்தனத்தாலும் இழந்து விட்டானோ அல்லது தன் குறும்புத்தனத்தால் அலங்கோலப்படுத்தி விட்டானோ அந்த வழிகாட்டுதலை மீண்டும் அவனுக்கு தெளிவாக எடுத்துரைப்பதுதான் தோரணவாசல் திருக்குர்ஆன். அவதார புருஷர் ஈஸ்வரனால் அனுப்பப்படும் மானிட தூதராவார். அவர் ஒரு பெரிய சக்கரவர்த்தியின் பிரதிநிதி போன்றவர். நெடுந்தூரத்திற்கு அப்பாலுள்ள பிரதேசத்தில் கலகம் நிகழும் போது அதை அடக்குவதற்கு அரசன் தன் பிரதிநிதியை அனுப்புவது போல், உலகத்தில் எங்கேயாவது தர்மம் பலவீனமடையும் போது அங்கு தர்மத்தை பாதுகாத்து அபிவிருத்திக்கு கொண்டு வருவதற்காக ஈஸ்வரன் தனது அவதார புருஷனை அனுப்புகிறான். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அருளியது. பிராமணர்கள் தினப்படி கடன்களான ஸ்நானத்தையும் சந்தியாவந்தனத்தையும் தவிர்த்து மறுக்கும் போதும், வைதிகர்கள் தளர்வுற்று தெய்வங்களை பிரீத்தி செய்யும் ஹோமங்களையும் மதச்சடங்குகளையும் செய்யாமல் விட்டுவிடும் போதும், யோகிகள் ஜபத்தையும் தவத்தையும் தியானத்தையும் கைவிட்டு விட்ட போதும் ஞானிகள் அவதாரம் செய்வதற்கான நேரம் பழித்துவிட்டது என கொள்ளலாம். செல்வமும் புகழும் மனைவியும் மக்களும் மட்டும்தான் சுகத்தை கொடுக்கக்கூடியவை என்று கருதி ஜனங்கள் ஆன்மீக பாதையிலிருந்து முழுதும் விலகிவிடும் போது ஞானிகள் அவதாரம் செய்கின்றனர். தர்ம நெறி நடக்காததால் மக்கள் ஆன்மீக லாபம் எதையுமே அடையாத நிலையில் தர்மத்தை மறுபடியும் நிலைநாட்ட ஞானிகள் மனித உருவத்தில் அவதாரம் செய்கின்றனர். ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அளிக்கக்கூடிய சக்திகளை சுவையான உணவிலும் சிற்றின்பத்திலும் அழித்து மக்கள் ஆன்மீக உயர்வு பெறும் வாய்ப்பை அடியோடு இழக்கும் காலத்து ஞானிகள் உலகத்தில் தோன்றுகின்றனர். வர்ணாசிரம தர்மத்தை மீண்டும் நிர்தாரணம் செய்யவும், அதர்மத்தை அழிக்கவும், தீனர்களையும் ஏழைகளையும் பலகீனர்களையும் ரட்சிப்பதற்காகவும் ஞானிகள் பூமியில் அவதாரம் செய்கின்றனர்.
ஞானிகள் முக்தி பெற்றவர்கள். தீனர்களை உத்தாரணம் செய்வதற்காகவே எந்நேரமும் உழைப்பவர்கள். அவதாரம் செய்வது உலக நலனுக்காகவே. அவர்களுக்கு சுயநலத் தேவைகள் ஏதும் இல்லை. பக்தர்களை கரையேற்றுவதற்காக ஆட்டம் கண்டு கொண்டிருக்கும் உலக வாழ்வை சுற்றி பற்றின்மை எனும் அஸ்திவாரத்தை உறுதியாக போட்டு அதன் மேல் ஆன்மீக கோயிலை கட்டுகின்றனர். தர்மத்தை மறுபடியும் நிலைநாட்டிவிட்டு வந்த நோக்கத்தையும் பூர்த்தி செய்துவிட்டு ஞானிகள் அவதாரத்தை முடித்து கொள்கின்றனர். ஸ்ரீமத் சாயி ராமாயணம் அத்தியாயம் 4 ஸ்லோகங்கள் 9-16 வரை ஒப்பு நோக்கலாம். 239வது நாமாவளி. கலி உத்த பயபஞ்சனாய நமக. கலியுகத்தில் பெருகி வரும் பயங்களை உடைத்தெறிபவருக்கு நமஸ்காரம். 240வது நாமம். கல்யாண அனந்த நாம்னே நமக. மங்களகரமான எண்ணற்ற பெயர்களை உடையவருக்கு நமஸ்காரம். 241வது நாமம். கல்யாண குணபூஷணாய நமக. மங்களகரமான குணங்களை அணிகலனாக கொண்டவருக்கு நமஸ்காரம். இதன் தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் பதிவிடுகிறேன். தொடர்ந்து கேளுங்கள் நண்பர்களே. குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज